திரு இதாயத்துல்லா, இப்போ காங்கிரஸ் கட்சி நேற்றைக்கு ஒரு விஷயத்த சொன்னீங்க, இந்தியா கூட்டணியில் திமுக அங்கம் வகிக்கிறது அப்படின்னு. இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கட்சி இழைத்த துரோகத்தினால் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கும் கழகத் தோழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற வகையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்காது அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க? இது அவரவர்களுடைய விருப்பம். ஒவ்வொன்றும் தனித்தனி கட்சிகள். எப்படி பிசிக, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அல்லது நம்முடைய தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து தாவேகாவுக்கு ஆட்சியில் அமர்த்தினார்கள். இது ஒவ்வொரு கட்சிகளுடைய விருப்பம். அப்போ அது அல்லாமல் நீங்களே பேசிய மாதிரி நம்முடைய மதிமுக இன்னைக்கு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்கும் எங்களை கம்பல் பண்ணாங்க உதயசூரியன் சின்னத்தில் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொன்னாங்க. சில கட்சிகள் சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல் இருக்காங்க. சரி, இப்போ 6-7 கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது ஒரு கட்சி சொல்லுது 6-7 எங்களை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு இல்லை 6-7 பேரையும் சொல்லலை, உங்களை தான் ரொம்ப சொல்கிறாங்க. திரும்ப கேளுங்க, எங்களை தான் சொன்னாங்க. அடுத்து மற்ற கட்சிகளும் ஏன் வெளியே வந்துச்சு, ஏன் வெளியே வெம்பி போனாங்க வெளியெல்லாம் வரல. நான் முதவே சொன்னேன் திரு இதயத்துல்லா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி தான் ஒரு சிலர் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் வெளியே இருந்து சொல்கிறாங்க. மதிமுக தான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நிலை. நான் எப்படி கேட்குறேன்னா, உங்கள் கட்சிக்கு மட்டும்தான் துரோகம் இழைத்தீர்கள்னு சொல்லி அவங்க கூட்டம் கூட்டி தீர்மானம் போட்டாங்க. திரு ஸ்டாலின் வரைக்கும் சொல்கிறாங்க. மற்ற எந்த கட்சிக்கும் நன்றி தான் சொல்கிறாங்க. அந்த வேறுபாட்டை கேட்குறேன். இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் நான் சொல்லி ஆகணும். சொல்லுங்கள். இன்னைக்கு 1998-99 காங்கிரஸோட திமுக கூட்டணி வச்சு டிஎம்சி வாஜ்பாய் பிரச்சனை வந்தப்போ வாஜ்பாய் ஆதரிச்சாங்க. அதுக்கு முன்னே காவி பாவின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஆதரிச்சாங்க. பிறகு உங்களுக்கு நன்றாக தெரியும் 2003 வரை வாஜ்பாய்கிட்ட இருந்தாங்க. 2003 வாஜ்பாய் அல்லது பாஜக அரசு தோற்றுரும் தெரிஞ்ச உடனே என்ன வந்துச்சு, இந்தியாவின் திருமகளே வருக, இந்திராவின் மருமகளே வருகன்னு கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டாங்க, வருகவன் கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்தோம். அதுக்கு முன்ன உங்களுக்கு தெரியும், அன்னை இந்திரா காந்தி அவர்களை அரக்கி என்று சொன்னார்கள். சரிங்க. அன்னை இந்திரா காந்தி அவர்களை விதவைக்கு நாங்கள் மறுவாழ்வு தரோம்னு சொன்னாங்க. இன்னும் கூட ஒரு வார்த்தை இன்னும் சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லி சில வருடங்களில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாங்க. நாங்கள் நம்பி தான் போகிறோம். அதாவது நாங்கள் தான் கூட்டணின்னு கூப்பிடும்போது நாங்கள் போய் நிற்கிறோம். எல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம அப்போ 1980 2003 நடந்ததுக்கு இப்போ படியெல்லாம் இல்லை. அப்பவும் சொல்கிறேன், 2014 2011 இந்த 2G பிரச்சனை அவங்களும் பின்னடைவு, எங்களுக்கும் ஒரு பின்னடைவு. ஆனால் இந்த கூட்டணியை 2014 உடைச்சது அவங்க. எங்களை வெளியே தள்ளினாங்க. நாங்கள் முதுகில் குத்தணும்னு சொல்லலை, துரோகம் பண்ணேன்னு சொல்லலை. ஆனால் அவங்களும் 0 ஆனாங்க, நாங்களும் 0 ஆனாங்க. அவங்க ஹீரோவாக இருந்தாங்க, 0 ஆனாங்க. 2015 இந்த ஒரு வருஷத்தில் அவங்க பின்னால் இருந்த அலையன்ஸ் கூட்டணி கட்சிகள் பூரா வெளியேறி மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் கை கொடுத்தது காங்கிரஸ் தான். அப்போவும் எங்களை அழைச்சாங்க. ராகுல் காந்தி உடைய இதை பேசி ராகுல் காந்தி சிறந்தவர், நல்லவர், வல்லவர்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் இணைஞ்சோம். 2016 அவங்க கூட இருந்த ஒரே கூட்டணி கட்சி காங்கிரஸ் மட்டும்தான் பெரிய கூட்டணி கட்சி. 2016 பிசிக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இப்படி எல்லா கட்சிகளும் தனியாக ஒரு கூட்டணி அமைச்சாங்க. நாங்கள் தான் கூட இருந்தோம். வெறும் 0.6% ஆட்சியை இழந்தோம். அப்போ கூட நாங்கள் எங்களுக்கு மந்திரி சபை கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி, 2006 36 சீட் அவங்களுக்கு 5 வருஷம் கொடுத்தோம். எங்களுக்கு எந்த மந்திரி சபையும் கொடுக்கல. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கேரளாவில் இங்க இருந்து 40 பேர் அவங்க ஆதரவு கொடுத்ததுனால தானே உங்க ஆட்சி மத்தியில் நடந்தது. அது நான் சொல்றது தமிழ்நாட்டை பத்தி உட்பட சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். அங்கே அவங்க சும்மா கொடுக்கல, 12 அமைச்சரவைகள் வாங்கினாங்க. அதை விடுங்க, நீங்க தமிழ்நாட்டில் என்னங்கிறது பேசுவோம். கேரளாவில் 2 கூட்டணி LDF UDF கண்டினியூஸா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மாதிரி அதிமுக இருந்த கூட்டணிகள் ஓடி போயிருக்கு. நான் சொல்றது ஒவ்வொரு தேர்தலும் இங்கேருந்து ஓடுறது, அங்கேருந்து ஓடுறது. உண்மையான இது பிரச்சனை இங்கே தான் அதிகமாக நடந்திருக்கு. ஆனால் ஏன் கேரளாவில் தொடர்ந்து இருக்கு? ஒரு சீட் எடுத்தாலும் அவருக்கு அமைச்சரவை ஆட்சியில் வந்துட்டாங்கன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கூட்டணியா இருந்தாலும் எல்லாம் சரிங்க. இந்த இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பேசியிருக்கலாம்ல. தேர்தலுக்கு முடிஞ்சு இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒருவேளை
128 சீட்டு 108க்கு பதிலா தாவேகா ஜெயிச்சிருந்தா காங்கிரஸ் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கும்? எது இப்ப தாவேகா 108 சீட்டு, ஒரு 128 சீட்டு இல்ல ஒரு 118 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க, தாவேகா என்ன பண்ணிருக்கும்? சாரி, காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கும்? உங்க ஊகம் என்னங்கிறது தெரியாது. இன்னைக்கு அவங்க நினைச்சா 108 இடம் வச்சிருக்காங்க. காங்கிரஸ்க்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ்க்கு ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டு இருக்கு, மேலே இருக்கு, தமிழ்நாட்டிலும் இருக்கு. அவங்க இன்னைக்கு நினைச்சிருந்தா எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். நீங்க ஏன் போய் கேட்டீங்க? கேட்கறது நாங்க. ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். யார் இருக்கா? போன மாசம் தானுங்க கிறிஸ்டோபர் திலக்கு திமுக கூட்டணியில இருந்து ஒருத்தரை வாங்கி மேல அனுப்புனீங்க. இந்த மாசம் நீங்க தாவேகால போய் ராஜ்யசபா சீட்டு கொடுங்கன்னு எப்படி கேக்குறீங்க? ரெண்டு பதில் சொல்றேன். தாவேகா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாங்க கேட்டும் கூட கொடுக்காம இருக்கலாம். ஏற்கனவே அது ரெண்டாவது. இல்ல ப்ளீஸ் நீங்க கேள்வியை சரியா வாங்கிக்கங்க. நீங்க ஏன் போய் கேட்டீங்க? அதான் கேக்குறேன். எங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்க கேட்கறோம். போன மாசம் தானங்க ஒரு எம்பி யாருங்க நீங்க சொல்றது? ஒரு இருங்க 5 சீட் லாஜிக்கா பேசுவோம். இதாயத்துல்லா 108 சீட் அவங்க வச்சிருக்காங்க, இப்பதான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவங்கள முதல் ராஜ்யசபா சீட் அனுப்பணும்னு நினைப்பாங்க. 5 சீட்டு வச்சு 2 அமைச்சர் வச்சு போன மாசம் ஒரு எம்பியை திமுக கூட்டணியில வாங்கிட்டு இந்த முறை நீங்க தாவேகாட்ட போய் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கணும்னா உங்க நிலைப்பாடு என்ன செய்தி சொல்லுதுன்னு கேட்கிறேன். ஒரு அருமையான செய்தியை உங்க மூலமா மக்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க. எங்களுக்கு 17ல இருந்து 18 சீட் இருந்துச்சு. 3 தடவை ராஜ்யசபா சீட் வரும் அந்த ஒரு டேர்முக்குள்ள. நாங்க 17, 18 அன்று 3 முறை கொடுக்குறோம். மொத்த சீட்டு 54 இருந்து 56. உதாரணமா நாங்க 56 கொடுத்துட்டு ஒரு சீட்டு வாங்குறோம். 34 சீட் இருந்தாலே போதும். நாங்க தாங்க திமுகவுக்கு 20க்கு மேற்பட்ட சீட்டை கொடுத்துருக்கோம். அவங்க என்னமோ கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ரோட்ல போறவங்களுக்குலாம் கொடுத்துட முடியுமா? உங்களுக்கு எனக்கெல்லாம் கொடுத்துட முடியுமாங்க? ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய ஆதரவு உங்களுக்கு தேவை. அவங்களால தான் ஆட்சி அமைக்கிறாங்க. இவ்வளவு வலியும் வேதனையும் திமுகவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? போயிட்டாங்களே பதறாங்க, கதறாங்க. என்ன காரணம்? என்ன ஒரே காரணம், இவங்க இல்லைன்னா நம்ம ஆட்சிக்கு வர முடியாது. 2001 மாதிரி ஆயிடுவோம், 91 மாதிரி ஆயிடுவோம், நம்ம நிலைமை 2014 மாதிரி ஆயிடுவோம், இதெல்லாம் உங்களுக்கு 2011 மாதிரி ஆயிடுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. நான் சொல்றது புரியுது. என்னமோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ரோட்ல போற காங்கிரஸ் கட்சிக்கு 3 சீட்டை கூட ஏன் கொடுத்தாங்க? ஏன் கம்யூனிஸ்டுக்கு ஒரு சீட்டை பறிக்கிறாங்க, முஸ்லீம் லீக் ஒரு சீட்டை பறிக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. ஏன் எங்களை பறிக்க முடியல? பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஒரு வருஷமா ஊடகத்துல காங்கிரஸுக்கு ஒண்ணும் இல்லை, இந்த 25க்கு தகுதி இல்லை, 15 சீட்டு கூட கொடுக்க கூடாதுன்னு அவர்களை சார்ந்த அந்த சிலர் தொலைக்காட்சியில் ஊடகத்தில் பேசிட்டே இருந்தாங்க. அப்ப கூட நான் சொன்னேன், திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய அந்த நட்பை பிரிச்சுடாதீங்க, இந்த மாதிரி காங்கிரஸை கேவலப்படுத்தி நான் சொன்னேன். இது தேர்தல் வரையும் நடந்துகிட்டு தொடர்ந்து காங்கிரஸ் கூடுதல் சீட்டு கொடுத்துட்டாங்க. ஒண்ணுமில்ல இல்லங்க. உங்க ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேங்க. 18 3 போட்டு 54 56ல 3 சீட்டு வாங்குறீங்க. இப்ப 5 தானே வச்சிருக்கீங்க. நேத்து எதுக்கு போய் ஒரு சீட்டு கேட்டீங்க? அவ்வளவுதான். இப்ப தாங்க நீங்க திங்க் பண்ணி ஏன் தாவேகாவுக்கு எல்லா கட்சியும் போச்சுக்கிறது இதுதாங்க ரீசன். வேற ஒரு ரீசன் இல்ல. அவங்க 2 சீட் இருந்தாலும் ஒரு அமைச்சரவை கொடுக்குறாங்க. எந்த 5 சீட்டு வச்சிருந்தவங்களுக்கும் ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க. 2 மந்திரி. இந்த கொடுப்பவர்கள் கெட்டுப்போவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? விட்டு கொடுப்பவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இது தொடர்ந்து செஞ்சாங்க. பிரஷர் குக்கர்ல எப்பங்க ஆவி வரும்? ஒரு லிமிட்டுக்கு போனால்தான் ஆவி வரும். அந்த ஆவி எப்போ வந்துச்சு? சவுண்ட் எப்போ வந்துச்சு? கம்யூனிஸ்டுக்கு எப்போ வந்துச்சு? முஸ்லீம் லீக்கு எப்போ வந்துச்சு? நம்முடைய இந்த கட்சிக்கு மற்ற கட்சிகளுக்கு விசிகாவுக்கு எப்போ வந்துச்சு? ஒரு லெவல் மேலே போகும்போது இந்த நிலைமை வருங்க. இது ரொம்ப பேர் என்னன்னு தெரியல. ஊடக தர்மமோ ஊடக பத்திரிகை தர்மம் இல்லை, ஒட்டுமொத்தமாக திமுகவை துரோகம் பண்ணிட்டாங்க, முதுகில் குத்துறாங்க. நாங்கள் ஏற்கனவே 7 முறை முதுகில் வாங்கிட்டோங்க. அதனால ஒரு தடவை குத்திட்டு வச்சுக்கோங்க, நீங்க குத்துறதா வச்சுக்கோங்க. நாங்க துரோகம் இழைக்கப்பட்டவங்க. இது ரொம்ப பேர் ஏன்னா நியாயம் தர்மம் அறம் சரிங்க யாருக்குமே இல்லை. சரிங்க. 7 முறை துரோகத்தை சகிச்சுக்கிட்டு முதுகுல குத்து வாங்கிட்டு எதுக்குங்க திமுக கூட இருந்தீங்க? இதுதாங்க நீங்க சொல்லுங்க. நாங்க என்ன நினைச்சோம்? ஏடிஎம்கே 8வது முறை குத்த மாட்டாங்கன்னு நினைச்சீங்களா? பாருங்க, ஏடிஎம்கே பிஜேபியோட போயிருச்சு. சரி, டிஎம்கே அந்த மாதிரி ஏதாவது போயிருந்தா நாங்க எங்க போயிருக்க போறோம்? நல்லா புரிஞ்சு மட்டும் போனாங்களா? இல்ல போயிருந்தால் நீங்க ஊகம் சொன்னீங்கல்ல, உங்க ஊகத்துக்கு நான் வர்றேன். நாங்க அப்போ போயிருக்க மாட்டோம்ல. பிஜேபியோட இருந்தாங்கல்ல 2001லயும் 1999லயும் நாங்க போனோமா? யோசிச்சு பாருங்க. 2001ல ஏங்க திமுகவுக்கு நாங்க திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க, ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கொடுத்தோம்? எந்த ஜெயலலிதா வரக்கூடாது நாங்க 96ல எழுத்துட்டோம், ஏன் கொடுத்தோம்? அதனால இந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு உங்க மூலமா சொல்றேன், இந்த துரோகம் முதியல் குத்தெல்லாம் பொய்யான வாதம் செய்தவர்கள், பல முறை செய்தவர்கள் அவர்கள், நாங்கள் இல்ல. இப்ப அவங்க போறோம்னு சொல்றாங்க. நாங்க அவங்க இருக்கணும்னு விரும்புறோம். எப்படின்னு சொன்னா
கம்யூனிஸ்ட் கட்சியில் நாங்கள் 2 பேர் எதிராக இருக்கோம், கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்தியா கூட்டணியில் ஒன்றா இருக்கோம் நாங்கள். அதில் பல கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு வந்துச்சு, இந்தியா கூட்டணி விட்டு போச்சு. அதே மாதிரி போகலாம். நாளைக்கு திமுகவை என்ன செய்யலாம்? இன்னொரு இந்தியா கூட்டணியை உருவாக்க முடியும். காலத்தின் கட்டாயம். 1990, 91 வந்து 3 கூட்டணி இருந்துச்சு. பாஜக ஜனதா தளத்திலிருந்து வெளியே வந்துருச்சு. ஒரு கூட்டணி காங்கிரஸ், ஒன்று பாஜக, இன்னொன்று ஜனதா கூட்டணி இபிசி, உங்களுக்கு தெரியும். அதனால எதுவும் நடக்கலாங்க. நாளைக்கு திமுக இந்தியாவே வெல்ல முடியுமுங்க. நாளைக்கு திமுக வந்து ஒரு அகிலேஷ் யாரையினாலும் போய் சேர்த்துக்கிட்டோம். அதான் இல்ல, அவங்க விருப்பம், அவங்க போறாங்க. எங்க விருப்பம் அவங்க போகணுங்கிற அவசியம் இல்லை. போகாதே போகாதே என் கனவான்னு தான் நாங்க சொல்றோம். போய் அங்க என்ன நடக்கும்ங்கிறது அது அவங்களுக்கு உள்ளது. நாங்க அதை பத்தி சொல்ல முடியாது. சரி, ஓகே.